பக்தி டாக் என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. எல்லாம் வல்ல ஈஸ்வரின் அருளாலே இந்த வார பலன் நமக்கு நல்லபடியாக அமையட்டும். 25 ஆகஸ்டிலிருந்து 31 ஆகஸ்ட் வரைக்கும் உள்ள இந்த பீரியட். வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே. ராசியின் உள்ளே அமர்ந்திருக்கக்கூடிய குரு, ராசியின் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் புதன், ராசியின் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானம் தைரியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் கேது மற்றும் உத்திர நட்சத்திரத்திலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய சந்திரன், ராசியின் 4ஆம் இடமான மண் மனை வாகன யோகத்தை கொடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய், ராசிக்கு 9ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு, 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதியில் என்று இந்த வாரத்திலே இவர்களின் பங்கு எப்படி இருக்க போகிறது என்று பார்க்க போகிறோம். உத்திர நட்சத்திரத்திலிருந்து சந்திர பகவான் கோச்சாரத்திலே மூவாறுது அப்படிங்கிறது 2 நாளைக்கு ஒரு ராசி. அப்படி மூவாயி அனுஷ நட்சத்திரம் வரைக்கும் வரப்போகிறார். அப்படியான போக்கிலே நமக்கு 3ஆம் இடமான சிம்ம ராசியிலிருந்து 4, 5, 6 என்ற விருச்சிக ராசி வரைக்கும் வரப்போகிறார். திரவிய லாபத்தை கொடுப்பார், கொஞ்சம் மருத்துவ செலவை கொடுப்பார், காரியத்தில் சில தடைகளை கொடுப்பார், எண்டில் கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுப்பார். இப்படி தான் இந்த வாரம் இருக்க போகுது. இந்த வாரத்திலே முக்கியமாக செயல்பாட்டுக்கு பணவரவு வரணுமே. யார் கொடுப்பான்னா சுக்கிர பகவான் எல்லிலடங்கா பணவரவை கொடுப்பார். உங்கள் ராசிநாதனான புதன் நன்மை கொடுப்பதற்காகவே 2ஆம் இடத்தில் இருப்பார். குடும்பத்திலே சுப நிகழ்வுகளும் நிகழ்ச்சியினால் வரவுகளும் உண்டாகும். சூரியனும் நல்ல இடத்துல ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார் சிம்ம ராசிக்குள்ளார. உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். கூடவே கேதுவும் இருக்கிறார். திரவிய லாபத்தை பெற்றுத் தருவார். லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும். மண்மனை வாகன யோகம் என்கிற கன்னி ராசிக்குள்ளர செவ்வாய் இருப்பதனாலும் அவருடன் சேர்ந்து சந்திர பகவான் சந்திரிக்கக்கூடிய காலகட்டங்களிலே தேவையற்ற வகையிலே மனத்திலே தோன்றியதெல்லாம் சொல்லி வார்த்தையில் வம்படித்து அதனால் பிரச்சனை வரும். அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துடுங்க. சொல்கிறதுக்கு முன்னாடி பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபில்டர் பண்ணிவிடுங்க. எதையுமே எடிட் பண்ணி பேசுங்க, இல்லைன்னா அவஸ்தை உண்டாகும். தேவையற்ற பேச்சுக்கள், தேவையற்ற நபருடன் சேர்க்கைகள் உங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணிவிடும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. சனி பகவான் வக்கரத்திலிருந்து உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார் 4ஆம் இடத்தை. அதனால் மண் மனை வாகன யோகங்கள் கொண்ட இடத்திலெல்லாம் நீங்கள் பேசும்போது உங்களுடைய லிமிட்டேஷனை புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. எக்ஸ்ட்ரா ஓட்டிங்கன்னா காசு போயிடும். தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய வக்கரகதி பெற்ற சனி பகவான் வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு உழைப்பு தான் ஒரே காரணம் அப்படின்னு உங்களுக்கு உணர்த்தி விடுவார். உங்கள் வாழ்க்கையே நீங்கள் வாழறீங்கன்னு புரிஞ்சுட்டு உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்கன்னா போதும். தேவையில்லாமல் அடுத்த விஷயத்தில் தலையிட்டிங்கன்னா அடி நிச்சயம். அதனால் கிளியராக இருந்துடுங்க. ராகுவையும் 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை குருவும் சூரியனும் பார்க்கிறாங்க. அதனாலே விட்டுப்பட்ட குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றிவிடக்கூடிய காலகட்டங்கள் இந்த வாரத்தில் இருக்கிறது. எனக்கு குலதெய்வமே தெரியாது சார் அப்படின்னீங்கன்னா அங்காரக ஜெயந்தி அப்படின்னு இந்த வாரத்தில் இருக்குது. செவ்வாய் பிறந்த நாள் 25 ஆகஸ்ட் அன்று அரளி மாலையை வாங்கிட்டு போய் முருகனுக்கு சாத்தி விட்டு, எப்பா சாமி நீ தான் குலதெய்வம், நீ எல்லாம் காப்பாற்றி விடு, நான் நினைச்சதெல்லாம் நடத்தி கொடு அப்படின்னு வேண்டிக்கிடுங்க. 27ஆம் தேதி அவருடைய அண்ணனான விநாயக பெருமானுக்கு பிறந்த நாள். அன்று அவருக்கு அருகம்புல் மாலையை வாங்கி கொண்டு போய் அவரை சாத்தி, பிள்ளையாரப்பா என்னை காப்பாற்று, விநாயகா போற்றி, என்னுடைய
விஷயத்தை எல்லாத்துக்கும் நீதான் முதுமுதற்காரர்கள், என் முன்னின்று நடத்துவது நீதான் அப்படின்னு வேண்டிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே வளம் நலம் நிச்சயம் கிடைக்கும். 4-7 என் அதிர்ஷ்ட என் துணை புரியும். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி அன்பர்களே. உங்கள் ராசியின் 2ஆம் இடத்திலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய பயணம் சந்திரனுக்கு உத்தர நட்சத்திரத்திலிருந்து அனுஷ நட்சத்திரம் வரைக்கும் விருச்சிக ராசி வரைக்கும் போகிறார். ஸோ 2, 3, 5 அப்படிங்கிற இடத்துக்கு போகிறதெல்லாம் உங்களுக்கு நல்லதொரு பலனை தருமா அப்படின்னா, முதல் 2 நாளைக்கு கொஞ்சம் காசு போகிற மாதிரி இருந்து அப்புறம் காசு வரா மாதிரி வந்து அப்புறம் உடம்புல படுத்துகிற மாதிரி வந்து காரியத்தடை ஏற்படுத்தும். இதுதான் இந்த வாரத்தில் இருக்குது. ஆனால் தீர்மானமான பலன்கள் அப்படின்னு போய் பார்க்கும்போது 2ஆம் இடத்திலே சூரியன் அமர்ந்து கேதுவுடன் உட்கார்ந்துருக்கிறது ஸ்டாண்டர்டாக உட்கார்ந்துருக்கிறார். இந்த மாதம் ஃபுல்லாக இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு ஆட்சியில் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி அமர்வதனாலே மனக்கவலை குடும்பத்திலே கொண்டு வந்து சேர்த்து விடுவார். குடும்பத்தில் ஏதோ ஒரு உடல் உபாதைகள், அந்த உபாதைகளை தீர்ப்பது எப்படிங்கிற கால்குலேஷன்ஸ். பணம் தனம் ஏற்கனவே சுக்கிரன் உங்கள் ராசிக்குள்ளே அமர்ந்ததுனால பணத்தை பற்றி கவலைகள் இருக்காது. கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் ரிலேட்டடாக கொஞ்சம் பிரயாணங்கள், சிறு சிறு பிரயாணங்கள் எல்லாம் ஏற்படுத்தக்கூடியதாக புதன் அமைத்து கொடுத்துவிடும். 12ஆம் இடத்துக்குரிய குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் செலவுகளை வைப்பார். முக்கியமாக செலவு மருத்துவ செலவு. ராசியின் 3ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல செவ்வாய் நல்லபடியாக அமர்ந்தனால பண வரவை கொண்டு வந்து விடுவார். இந்த செவ்வாயின் தாக்கத்தினாலே உங்களுக்கு பண வரவு கன்ஃபார்மாக இருக்கும். 10ஆம் இடத்துக்குரிய தொழில் ஸ்தானத்துக்குரியனால் தொழில் மூலியமாக வரக்கூடிய பண வரவு, பூர்வ புண்ணிய கர்மத்தின் மூலியமாக வரக்கூடிய பணவரவு, பூர்வீக சொத்துக்களினால் வரக்கூடிய பணவரவு, இப்படி பணவரவு உண்டு. இந்த பணவரவுக்கு வியாபாரத்தின் மூலியமாக வருவது, முக்கியமாக இந்த உணவு தொழில், பத்திரிகை, அரசியல், இதிலே எழுத்துத்துறையில் இருப்பவர்களுக்கு இவர்களுக்கெல்லாம் பணவரவு கொஞ்சம் கூடுதலாக வரும். இந்த வாரம் ஒரு நல்ல வாரமாக அமைவதற்கு நல்ல முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். என்ன மாதிரி முயற்சி? இந்த வாரத்தில் இந்த செவ்வாய் ரிலேட்டடாக அங்காரக ஜெயந்தின்னு இருக்குது. 25 ஆகஸ்ட் அன்னைக்கு செவ்வாயின் பிறந்த நாள் அப்படின்னு வைத்துக்கலாம். அன்றைய நாளிலே அரளிப்பூ மாலையை தொடுத்து கொண்டு முருகனுக்கு சார்த்தி அவரை வழிபட்டு, எனக்கு செல்வ முத்துக்குமரா என்னுடைய வாழ்க்கையிலே வளம் தான் அப்படின்னு வேண்டிக் கொள்ளலாம். ட்ரீம் ஹவுஸ் அப்படிங்கிற கனவு இல்லத்தை நனவாக்கித்தா அப்படின்னு கேட்கலாம். நான் வைஷ்ணவர் அப்படின்னா நரசிம்ம பெருமானுக்கு இதை செய்யலாம். நரசிம்மமூர்த்தி கிட்ட போய் எனக்குடைய கடன்களை எல்லாம் கழித்து லக்ஷ்மி கடாட்சத்தை எனக்கு எப்பவும் தா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் நல்லதாக நடக்கும். விநாயக பெருமானுக்கும் 27 ஆகஸ்ட் அன்னைக்கு பர்த்டே. அதனால் அன்றைய நாளிலே அவருக்கு தேங்காயின் மூலியமாக மாலை செய்து 16 தேங்காய் அழகாக மாலையாக கட்டி ஷோடச மாலைன்னு சொல்லுவார், அதை அவருக்கு சமர்ப்பித்து விட்டு, என்னுடைய வாழ்க்கையிலே விக்னமே இருக்கக்கூடாது, எந்த விதத்திலும் கஷ்டமே இருக்கக்கூடாது, எனக்கு கஷ்டமில்லாத பெருவாழ்வு வேண்டும் அப்படின்னு வேண்டிக் கொண்டு தேங்காய், சூர தேங்காய் கொஞ்சம் எடுத்து உடைச்சிட்டு அருகம்புல் மாலையை சார்த்தி விட்டு நெய் விளக்கு ஒன்று ஏற்றிவிட்டு அவரை வணங்கி வரும்போது உங்கள் வாழ்க்கையிலே நல்ல மாற்றமும் ஏற்றமும் கிடைக்கும். 4-1 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் கூடுதல் சிறப்பை தரும். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும்.